இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், நாம் போராடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்தை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலே 143 சங்கீதம் 8 வசனத்தை நாம் தியானிக்கும் போது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். அதிகாலை ஜெபத்தை குறித்து நாம பார்க்கிறோம். எந்த நேரத்திலையும் நம்ம ஜெபிப்பதை விட மிகவும் ஒரு கடினமான காரியம் அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பது. மிகவும் ஒரு கடினமான காரியம். நமக்கு அப்போதான் நமக்கு நல்ல தூக்கம் வரும். நம்ம ரொம்ப பலவீனமாக இருக்கிற நேரம் அதிகாலையில் எழும்ப மிகவும் நம்ம கஷ்டப்படுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். அவருடைய கிருபை காலைதோறும் புதியவைகள், புதிய புதிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிய கிருபைகளை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த நாளுக்குரிய பாதுகாப்பு, அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம், அந்த நாளுக்குரிய பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அதிகாலையில் ஆண்டவரிடத்தில் நாம ஜெபிக்கிற பொழுது நாம நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் நமக்கு காட்டுவார். இன்றைக்கு நம்ம பாதை தெரியாமல் தடுமாறுகிறோம். எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி பாதை தெரியாமல் வாழ்கிற கூட்டம் உண்டு. அதிகாலையிலே நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபையை கேட்கும் போது அவருடைய கிருபையை தருகிறார். நம்ம நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் காட்டுகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். வேதத்திலே அநேகர் அதிகாலையில் ஜெபித்ததை நாம பார்க்கிறோம். நம்ம கூட ஆண்டவரும் கூட மார்க் 1:35 வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துல போய் ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஜெபித்தாராம். தேவகுமாரனாகிய இயேசுவுக்கே அதிகாலை ஜெபம் தேவை என்றால் நமக்கு எவ்வளவு அதிகமாக அதிகாலை ஜெபம் தேவை என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்னும் கூட யோபு 1 வசனத்திலே நாம பார்க்கிற பொழுது, யோபு தங்கள் ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். தன்னுடைய பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகள் தேவனை தூஷித்திருப்பார்கள், என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி அதிகாலமே எழுந்து அவர்களை அழைத்து அனுப்பி அவன் என்ன செய்கிறான்? பலி செலுத்துகிறதை நாம பார்க்கிறோம். நாமும் கூட நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அதிகாலையில் எழுந்து என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகளுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது. எந்த பெற்றோருக்கும் தன்னுடைய பிள்ளையை குறித்த ஒரு திருப்தி இருப்பதில்லை. உலக பிரகாரமான காரியங்களினாலும் சரி, கிறிஸ்தவ பெற்றோர்கள்னா ஆவிக்குரிய காரியமானாலும் சரி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு திருப்தி நமக்கு இல்லை. பாவமான சூழ்நிலையிலே, பாவமான உலகத்திலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்துமாவை கெடுக்கக்கூடிய அநேக காரியங்கள் உலகத்திலே இருக்கிறது. நம்ம அதிகாலையில் எழுந்து யோபுவை போல நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள், தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள், என் பிள்ளைகள் அறிந்தும் அறியாமலும் பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி பிள்ளைகளுக்காக அதிகாலையில் எழுந்து அவன் பலி செலுத்துகிறதை நாம பார்க்கிறோம். இன்னும் கூட யாத்ராகமம் 24 வசனத்திலே நாம பார்க்கிறோம். மோசே அதிகாலமே ஜெபிக்கிறதை நாம பார்க்கிறோம். தேவ சமூகத்திலே நிற்கிறதை நாம பார்க்கிறோம். அந்த அதிகாலை ஜெபம், அதிகாலையில தேவ சமூகத்திலே நாம நிற்பது நமக்கு அது பலனை கொடுக்கும், அந்த நாளுக்குரிய பாதுகாப்பை கொடுக்கும், அந்த நாளுக்குரிய சமாதானத்தை அது நமக்கு கொடுக்கும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். மோசே கர்த்தருடைய வார்த்தையை எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் என்ன செய்தான்? அங்கே தூண்களை நிறுத்தினான் என்று பார்க்கிறோம். மோசே கர்த்தரை சந்திக்கிற நேரம் என்ன? அதிகாலையிலே அவன் மோசே கர்த்தரை சந்திக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட
மனிதர்கள் முகத்தை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம காலையிலே கர்த்தருடைய முகத்தை பார்க்க வேண்டும். மனிதர்களுடைய பெயரை அழைப்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நாம் கூப்பிட வேண்டும். மனிதர்களை புகழ்வதற்கு முன்பாக கர்த்தரை துதித்து பாட வேண்டும். இன்னும் கூட மனிதர்களுக்கு முன்பாக நிற்பதற்கு முன்பாக நாம் முழங்காலில் அதிகாலையிலே கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆம், நம்முடைய நாள் வெற்றியாக அமைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய வழி நடத்துதல் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அதிகாலையில் எழுந்து நாம் ஆண்டவரை தேட வேண்டும். இன்னும் கூட 46ஆம் சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிறோம், அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். 46ஆம் சங்கீதம் 46ஆம் சங்கீதத்திலே நாம பார்க்கிறோம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். நாம் அதிகாலையிலே ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறார். ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். நம் வாழ்க்கை அசையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், அதிகாலையிலே நாம் தேவனை தேட வேண்டும். தேவன் நமக்கு அதிகாலையிலே சகாயம் பண்ணுகிற தேவன். அவரை தேடும் பொழுது, அவரை துதித்து பாடும் பொழுது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் பொழுது, அவரை உயர்த்தும் போது, கனம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுகிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. காலை ஜெபத்திற்கு நாம முக்கியத்துவம் கொடுப்போம். சோர்வுக்கும் பலவீனத்திற்கும் அசதிக்கும் இடங்கொடாதபடி நாம் எழுந்து நாம ஜெபிப்போம். ஆம், நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய வேலைக்காக, பிரயாணங்களுக்காக, தேசத்திற்காக, சமுதாயத்தில் நடக்கிற தீமைகளுக்காக ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு பெரிய பதிலை தருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிகாலை ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்தோம் சுவாமி. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆம் ஆண்டவரே, அதிகாலையிலே உங்க சமூகத்திலே வந்து நிற்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அசதிகள், சோர்வுகள், பலவீனங்களை எடுத்து போட்டு ஆண்டவரே அதிகாலையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க, உம்மை துதித்து பாட ஆண்டவரே, உங்க நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை